பி நாட் அஃப்ரைட் அப்படின்னு கொடுத்துருக்கு. பயப்படாதீங்க அப்படின்னு. 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. இட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் who enables us to serve God, and through him we can overcome fear and weakness. இறைவனை வழிபடுவதற்காக நம்மை பலப்படுத்துகிற அல்லது இறைவனை வழிபடுமாறு நம்மை செய்கிற ஒரு வரம் என்னன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே இருந்து போய்விட்டால் நம்ம எந்த ஒடுக்கத்திலும் இருக்க மாட்டோம். இறைவனை தேடும் எண்ணமே நமக்கு வராது. நிறைய பேர் இறைவனை தொழுது கொள்ளாமல் போவதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா பரிசுத்த ஆவி அவர்களை விட்டு போய்விடுவது தான். சவுல் இறைவனுடைய பிள்ளையாக இருந்தான். எப்பொழுதெல்லாம் அவன் அசுத்த ஆவியினாலே பிடிபடுகிறானோ அப்பொழுதெல்லாம் அவன் தாறுமாறான வாழ்க்கை நடந்தான். அதே மாதிரி தான் தாவீதோட வாழ்க்கையிலே நடந்தது. அதே மாதிரி தான் சாலமோனுடைய வாழ்க்கையிலே நடந்தது. அதே மாதிரி தான் யூதாஸ் காரியத்தோட வாழ்க்கையிலே நடந்தது. அதே மாதிரி தான் பேதுருவோட வாழ்க்கையிலே நடந்தது. எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்துகிறவர் நம்ம விட்டு போயிட்டாங்களோ அப்போ பயம் வந்துருச்சு. பேதுருக்கு மட்டும் இல்லை, எல்லா சீடர்களுக்கும் ஓடிவிட்டாங்க. மறுபடியும் பெந்தேகோஸ்தே தினத்தன்று எப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்கினாரோ அப்போ என்ன ஆனாங்கன்னா, பயந்து ரூமை பூட்டிக்கிட்டு கிடந்தவங்க இப்பொழுது என்ன பயங்கர தைரியத்தோட வீதிகளிலே இறங்கி இயேசு கிறிஸ்துவை பற்றி போதித்தார்கள். நாம் தேவனை வழிபட வேண்டும் என்றால், இறைவனை வழிபட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சக்தி வேணும். நீங்களாக வழிபட முடியாது. அதான் இங்கே சொல்கிறார். இட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் who enables us to serve God, and through him we can overcome fear and weakness. நமக்கு இருக்கிற பயம், நம்முடைய பலவீனம் எல்லாவற்றையும் நம்மால் மேற்கொள்ள முடியும் அவரால். அதான் முக்கியமாக சொல்கிறேன். The word fear in 2 Timothy chapter 1 verse 7 means timidity and cowardice. அங்கே பயம் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா கூச்சம், கோழைத்தனம், இதை தான் அங்கே சொல்கிறார். எதுக்கெடுத்தாலும் ஒன்று கேட்குறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறது அல்லது பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிறது, கோழையாக வேணாங்க நான் போகல நீங்கள் யாராவது போங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறது. இட் இஸ் ஃபர்டைல் ஃபார் us to try to serve God without the power of Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் தூண்டுதல் இல்லாமல் மெய் தேவனாகிய நம்முடைய இறைவனை தொழுது கொள்வது நடக்காத காரியம். நாம் இறைவனை தொழுது கொள்கிறோம் என்றால் முன்பு அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எல்லாரும் அவளை எளிதாக இறைவனிடத்திலே வந்து சேருவதில்லை. அப்போ நம்மை தேர்ந்தெடுத்து நமக்காக அவர் உயிர் நீத்து மீண்டும் மீண்டும் நம்மளை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார் என்றால் அது மிகப்பெரிய வரம். எல்லாருக்கும் இந்த வரம் கிடைக்கல. எல்லாரும் இறைவனை தெரிந்து கொள்ளவில்லை. எல்லாருக்கும் தெளிவான சிந்தனை இல்லை. மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பணத்தின் பின்னாடி போய்கொண்டே இருக்கிறார்கள். அதான் பவுல் கண்ணீரோடு சொல்கிறார், அவர்கள் வயிறு அவர்கள் தேவன். யார்? கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லியும் அவருடைய நோக்கம் முழுவதும் வயிற்றுக்காக பிழைக்கிறாங்க. ஒரு பைபிளை கொண்டே கொடுக்கறது, அதை ஃபோட்டோ எடுத்து போடுறது, 4 பேர்கிட்ட கையேந்தி நான் ஊழியம் பார்க்குறேன்னு பிச்சை எடுக்க வேண்டியது. ஒரு டிராக்ட்ஸ் கொண்டே கொடுக்கறது, பிட் நோட்டீஸ் கொண்டே கொடுக்கறது, நான் ஊழியம் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அங்கேயும் எங்கேயும் பணத்தை பிடுங்கி பீராஞ்சி பிச்சை எடுத்து திங்க வேண்டியது. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து எதற்காக இந்த வேலை செய்யணும்? ஏனென்றால் அவர்களை பரிசுத்த ஆவியானவர் தேர்ந்தெடுக்கவில்லை. அவர்கள் ஊழியத்திற்கு தகுதியானவர்களே அல்ல. ஆண்டவர் இன்னும் அவங்களை கூப்பிடவே இல்லை. இவனுங்களாக தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க, நம்ம ஊழியத்துக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. யார் அவங்கள ஊழியத்துக்கு கூப்பிட்டது? பவுல் சொல்கிறார், நான் ஊழியத்துக்கெலாம் வருங்காலத்தை பார்க்கும்போது உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாகன்னு சொல்கிறார். அப்போ இறைவன் யாருக்கு எந்த வரத்தை கொடுக்கிறாரோ அவர்கள் தான் அதுக்கு போகணும். எல்லாரும்லாம் போக முடியாது. ஆகவே இறைவனுடைய வழிகாட்டுதல் அல்லது இறைவனுடைய சக்தி, அந்த ஹோலி ஸ்பிரிட், த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இல்லை என்றால் நம்மால் இறைவனை சேவிக்கவோ தொழுது கொள்ளவோ முடியாது. டேலண்ட், ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் cannot take the place of power of the Holy Spirit. எனக்கு நல்லா பேசக்கூடிய திறமை இருக்கிறது, நான் ஆணித்தரமாக பேசுகிறேன்,
நான் ஆங்கிலத்திலே பேசுகிறேன், அல்லது நான் வல்லமையாக தமிழிலே பேச முடியும் என்றெல்லாம் சொல்லி டிஜிஎஸ் தினகரன் இருக்கார்ல, அவரும் இந்த லேமன்ஸ் எவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் நிறுவனர் டேனியல் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் ஆங்கிலம் நல்லா பேசுகிறீங்க, நான் தமிழில் நல்லா பாட்டு பாடுவேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தா சூப்பராக ஊழியம் பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தர் பேசிக்கிடுவாங்க. நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது கேட்டுக்குவேன், இவங்களுடைய திறமையை வைத்துக்கொண்டு இவர்கள் ஆண்டவரை தூக்கி பிடிக்க போகிறாங்களா? அவ்வளவு வலுவற்றவராகவா இருக்கிறார் நம்முடைய இறைவன்? உன்னுடைய திறமை, பேச்சு திறமை, உன்னுடைய ஆங்கிலம் பேசும் புலமை, இதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையா? ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுப்பார் அப்படின்னா நம்ம ஐயர் அன்னைக்கு கிளியராக சொன்னார். பலவான்களை நிர்மூலமாக்குவதற்காக பாலகரை தேர்ந்தெடுத்தார். எகிப்து நாட்டிலே மிகப்பெரிய சர்வாதிகாரி ஃபேரோ இருந்தான். அவனை எதிர்த்து போராடுறதுக்கு தடிமாடு மாதிரி ஏகப்பட்ட பேர் இஸ்ரேல் நாட்டில் இருந்தான். ஆனால் யார் அவர் தேர்ந்தெடுத்தார்? பேச்சு திறமை இல்லாத, திக்குவாயுள்ள, கொலை செய்துவிட்டு உயிருக்கு பயந்து ஓடி போய் ஒளிந்து கொண்டிருந்த மோசையை தேர்ந்தெடுத்தார். நீ வாயா, நான் கூட்டு போகிறேன். இல்லை, எனக்கு பேச்சு வராதுங்க. பரவாயில்ல வாயா, நான் பார்த்துக்கிறேன். இல்லை, அங்கே போனால் எனக்கு கொண்டுருவாங்க. பரவாயில்ல வாயா, நான் பார்த்துக்கிறேன். ஒன்றுமே இல்லாத ஒருவனைத்தான் இறைவன் தேர்ந்தெடுக்கிறார். உங்களுடைய திறமையை வேண்டாம், உங்களுடைய பயிற்சிகள் வேண்டாம். தாவீது ராஜாவை அவர் ராஜாவாக்குறதுக்காக போகும்போது அவர் சின்ன பையன், அவங்க அன்னைங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க? யுத்த வீரர்களாக இருந்தாங்க. வரிசையாக ஒரு ஆளாக சாமுவேல் போக சொல்கிறாரு. இவனா ஆண்டவரே? இல்லை, அவன் கிடையாது, போக சொல்ல, அவனை தடிமாடு. அடுத்தவனை வர சொல்லி எல்லாம் மிருகம் மாதிரியே இருக்காங்க. அவனாக தேர்ந்தெடுக்கலை. அவ்வளோதானே, அவன் பயிர் வேறு யாரும் ஆள் கிடையாதா? கடைசியாக ஒரு சின்ன பையன் இருக்காங்க, அவன் சும்மா கிட்ட போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான். அவனை வர சொல்லியா சீக்கிரமா? அவன் தான் ஏன் ஆண்டவர் சொல்கிறாரு. தாவீது ராஜா கோலியத்தோட போய் சண்டை போட போகிறான். பெரிய இராணுவ உடைகள், கவசங்கள், குண்டலங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறான். நடக்கவே முடியல, இதெல்லாம் வேணாயா, அப்புறம் எப்படின்னா சண்டைக்கு போவேன்? ஏங்க, நான் சிங்கத்தையே வாயை பிடிச்சி கிழிச்சு விட்டேன், இவெல்லாம் ஒரு செத்த நாய்ங்க, நான் பார்த்துக்கிறேங்க அப்படிங்கிறேன். பயிற்சி தேவையில்லை, உங்களுடைய வல்லமை தேவையில்லை, உங்களுடைய அனுபவம் தேவையில்லை, உங்களுடைய திறமை தேவையில்லை. இறைவன் இவற்றையெல்லாம் தாண்டி வல்லமை உள்ளவர். ஆகவே ஒன்றுமில்லாத ஒருவனை, எளிவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவரால் எதுவுமே செய்ய முடியாது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை நாம் நாடி போகும்போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதான் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய வசனத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். த ஹோலி ஸ்பிரிட் ஆல்சோ கிவ்ஸ் அஸ் லவ். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அன்பையும் கொடுக்கிறார். நமக்கு வல்லமையை கொடுக்கிறவர் நமக்கு அன்பையும் கொடுக்கிறார். த ஹோலி ஸ்பிரிட் ஆல்சோ கிவ்ஸ் அஸ் லவ். இஃப் வி ஹாவ் லவ் ஃபார் லாஸ்ட் சோல்ஸ் and for the people of God, we will be able to endure suffering and accomplish the work of God. தேவனுடைய மக்களையும் இழந்து போன ஆத்துமாக்களையும் நேசிப்பதற்கான ஒரு அன்பை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அந்த அன்பு நம்மிடத்தில் இருக்கும்போது என்ன கஷ்டம் வந்தாலும் அதை நாம் தாங்கி சமாளித்து தேவனுடைய வேலையை செய்து முடிப்போம். அதான் அவர் சொல்கிறார். இறைவனுடைய நோக்கம் என்ன? என்ன நோக்கத்திற்காக உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை நடத்தி வருகிறார்? அதைத்தான் நம்ம செய்யணும். ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்திலே கேட்கணும், ஆண்டவரே, என்னுடைய வாழ்வின் நோக்கம் என்ன? உங்களுடைய சித்தப்படி என்னை பயன்படுத்தும். போன வாரத்துக்கு முந்தின வாரம் பாட்டு பண்ணேன். புத்தி கல்வியாவையும் சித்தம் போல் பிரயோகியும் எந்தன் ஜீவன் இயேசுவே அப்படின்னு பாட்டு இருக்கும். ரொம்ப அருமையான பாட்டு. என்னுடைய திறமை, என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய செல்வம் எல்லாம் அவருடைய சித்தம் போல் பயன்படுத்தும். எப்பொழுது நீங்கள் அவருடைய சித்தம் போல் பயன்படுத்த அனுமதிக்கிறீர்களோ, எல்லாருக்கும் என்ன பயன்னா, நம்ம பாட்டு கடவுளும் போய் அந்த ஆள் கூட நடுத்தரில் விட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது? இது ஒரே பயம்தான். கடவுள் நம்பிட்டு போய் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் நாசமாக போகிறான் பாரவன். இறைவன் மீது நம்பிக்கையே இல்லை. இறைவனால் உங்களை உயர்த்த முடியும் என்ற நம்பிக்கையே இல்லை. இந்த மியூச்சுவல் ஃபண்டு இந்த இதிலெல்லாம் போடும்போது என்னென்னா எல்லாருக்கும் பயம் அதுதான். மியூச்சுவல் ஃபண்டில் போட்டோம்னா 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டே இருக்காது. இன்னும் சில பேருக்கு நட்டமாக போயிடும். அப்புறம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து பார்த்தோம்னா அதோட ரிட்டர்ன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி தான்
ஆண்டவரை விசுவாசிக்கும் போது கஷ்டங்களும் பாடுகளும் வரும். என்னத்துக்குடா அந்த கர்மத்தை போய் விசுவாசி அவிசுவாசின்ட்டு நம்ம மாட்டு போய் இந்த சம்பாதிக்கிற வேலையை பார்க்காம முட்டாப்பை மாதிரி சுற்றிக்கிட்டு. ஆனால் யாருக்கு திட விசுவாசம் இருக்கிறது? இயேசு ரொம்ப எளிமையாக சொன்னான் இல்லையா? கண்ட ஜாதி பயல்களுக்கெல்லாம் என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறதுக்கு என்ன கேனப்பையில நான் போயா அங்கிட்டு எந்த ஊர்மானியே இங்கே ஆசீர்வாதம் அவங்க நிற்கிற? என்ன பிள்ளைகளுக்கு போடுற ரொட்டியை எடுத்து நாய்களுக்காக போட சொல்கிற? நீங்கள்லாம் நாய்கள் மாதிரி, இந்த ஜாதிக்காரங்களாம் வெளியில் போங்க. எதுக்குன்னா அந்த அம்மா எவ்வளோ விசுவாசம் வச்சுருக்குன்னு அவருக்கு முன்னாடியே தெரியும். இறைவன் அல்லவா அவர். ஒன்று அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் சாமி, எல்லாம் சரிதான், நான் எதுவுமே சொல்லலை. இருந்தாலும் நாய்க்குட்டிகளை பிள்ளைகளுக்கு அப்படி ரொட்டியை கொடுக்கும்போது 1-2 சின்ன சின்ன பீஸ் எல்லாம் கீழே விழும்ல, அதில் ஒன்று நான் நக்கிட்டு போகிறேன், அது கொஞ்சம் போல் கொடுங்க, போனால் போதுங்க, என் பிள்ளை உடம்பு முடியாமல் கிடக்கா, கொஞ்சம் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுங்கள். சரி போம்மா நான் வரேன், வேணாம் வர வேணாங்க, சும்மா ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும். இறைவனுடைய மக்கள் மத்தியிலும் நான் இப்பேற்பட்ட நம்பிக்கையை பார்த்ததில்லை. அதை வெளியில் கொண்டு வரக்கு தான் அவர் கேட்குறார். சிம்பிளான எளிமையான ஒரு விசுவாசம் நம்மிடத்தில் இந்த ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே உண்மை நம்பி இருக்கிறேன், நான் திறமையானவன், என் குடும்பத்தை நான் காப்பாற்றிடுவேன், டாக்டிக்கலாக நான் மூவ் பண்ணிடுவேன், அவனை இப்படி பண்ணணும் இவனை அப்படி பண்ணணும் எல்லாம் எனக்கு தெரியும். இப்படிலாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கான். கடைசியில் போய் கழனி பானைக்குள்ளே கையை விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஆகி போயிடும். நம்முடைய திறமை, நம்முடைய பயிற்சி, நம்முடைய அனுபவம் எல்லாம் வீண். பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் உங்களுடைய கல்வி, புத்தி எல்லாம் வீண், ஒன்றுமே நடக்காது. பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே காண்பிக்கிற அன்பு இல்லை என்றால் இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு கல் மாதிரியாக இருப்பீங்க. எதுவுமே புண்ணியம் கிடையாது உங்களால். செல்ஃபிஷ்னஸ் லீட்ஸ் டு fear, because if we are selfish, we are interested only in what we will get out of serving God, and we will be afraid of losing prestige, power or money. சுயநலம் நம்மளுக்கு வரும்போது நம்ம எங்கே போய் நிற்கிறோம்? பயம்தான் நமக்கு நடக்குது. ஏன் அப்படி பயம் வருது? நாம் சுயநலவாதியாக இருக்கும்போது நமக்கு என்ன நோக்கம், நம்முடைய விருப்பம் எல்லாம் என்ன இருக்குன்னா, இறைவனை தொழுது கொள்வதிலிருந்து அல்லது இறைவனை சேவிப்பதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி சர்ச்சில் வர மிகப்பெரிய சண்டை என்ன, நான் செக்ரட்டரி ஆகணும், நீ செக்ரட்டரி ஆகணும், ட்ரெஷரர் ஆகணும், என்னை எல்லா பேரும் மதிக்கணும், நான் அப்படி ஆகும் இப்படி ஆகும். அதனால் உனக்கு என்னையா பலன் கிடைத்தது? ஏன் 4 பேர் என்னைய மதிக்க வேண்டாமா? என்னுடைய நோக்கம் பூரா அங்கே தான் இருக்கு. சரி மதிச்சுட்டு போட்டும் போ. ஆண்டவர் இடத்துலேருந்து நீ என்ன பெற்றுக்கொண்டாய்? அது என்ன பெற்றுக்கொண்டாங்க, அதெல்லாம் வேறங்க, சும்மா போட்டுட்டு ஆண்டவர் கீண்டவர்னு. ஆனால் இறை நம்பிக்கை இல்லாதவர் தான் நிறைய பேர் செக்ரட்டரியாக இருக்காங்க, ட்ரெஷரராக இருக்கான். முக்கியமான சபையில் முக்கியமான முடிவை எடுக்கக்கூடியவர்கள் யார் இருக்காங்கன்னா இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் இருக்காங்க. இறை நம்பிக்கை உள்ளவர்களின் பேச்சு செயல்பாடு எடுபடாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ என்ன வேணால் சுற்றிட்டு வா, நாங்கள் போய் ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவருடைய விருப்பம் தான் நடக்கும். கடைசியில் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கடைசியில் நடக்க ஏமாற்றம் தான் கிடைக்கும். இதுக்காக என்ன பண்ணுவான், சுயநலம் இல்லாதுன்னா இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, எப்படி அவன் வந்தான் இப்படி இவன் வந்தான் அப்படின்னு போட்டு பயந்துட்டு கிடப்பாங்க. we will be afraid of losing prestige, power or money. நம்முடைய மதிப்பு மரியாதை கௌரவம் போயிடுமோ, நமக்கு அதிகாரம் இல்லாமல் போயிடுமோ, நம்ம போட்ட பணமெல்லாம் போயிடுமோ, இப்படியே பயந்துட்டு கிடக்கான். எதுக்கு? சுயநலம் வந்தால் அங்கே தான் போய் நிற்கிறான். True Christian love, energized by the Spirit, the Holy Spirit, enables us to sacrifice for others and not be afraid. உண்மையான பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ சக்தியின் இடத்துல இருக்கிறார். அவருடைய விருப்பம் போல செய்யட்டும், எனக்கு என்ன மான மரியாதை, பேசினா பேசிட்டு போகிறாயா, ஏன்னா பணமாவது ஒன்றாவது போய் தொலைட்டும் போ. ஆண்டவர் கொடுத்தது எனக்கு ஒரு தகுதியும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, கடவுள் கொடுத்தாரு, என்னமோ செய்யட்டும், ஏன் எனக்கு என்னையா இருக்குது, நான் ஒரு தகுதிக்கும் ஒன்றுத்துக்கு லாயக் கிடையாது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், எனக்கெல்லாம் ஒரு மரியாதை நீ கொடுக்க வேணாம், நான் செத்த நாய், போயிட்டே இருங்க. தாவீது ராஜா சொல்கிறான், நான் ஒரு செத்த நாய், என்னை எங்கே பார்க்குறீங்க நீங்கள், என்னையெல்லாம் தேடி வரலாமா நீங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ராஜாவே அப்படி சொல்கிறோம், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அப்போ நம்மளாம் எந்த எம்மாத்திரம், நமக்கு
ஒருவன் தான் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதிருப்பானாக அப்படின்னு பைபிளில் போட்டு. இதெல்லாம் நினைக்கிறதுனால ஒரு ஓட்டக்கார வச்சுருக்கான், அதிகபட்சம் சொத்து வந்து ஒரு 1,50 கோடி ரூபா வச்சுருப்பான். அவன் பீத்துற பீத்துக்கு ஒரு அளவு இல்லை. சபையில் வாங்கிட்டு கடையை வாங்கி போட்டு ஒரு காரை வாங்கி நிப்பாட்டிக்கிட்டு அப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு எதுக்கு இது தேவையில்லாத வம்பு? இறைவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறாரா? இன்றைக்கு அவர் என்னோடு கூட பேசினாரா? இன்னைக்கு காலையில் எனக்கு மன மகிழ்ச்சி வந்துச்சா? ஆண்டவர் ஏன் என்கிட்ட பேசலை? அவரோடு பேசுகிற வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கா? இல்லை. உண்மையான கிறிஸ்தவ அன்பு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரின் தூண்டுதலால் ஏற்பட்ட உண்மையான கிறிஸ்தவ அன்பு மற்றவர்களுக்காக தியாகம் பண்ணவும் பயப்படாமல் இருக்கவும் நமக்கு உதவி செய்கிறது. த ஸ்பிரிட் கிவ்ஸ் லவ். ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஹூ கிவ்ஸ் செல்ஃப் கண்ட்ரோல். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அன்பை தருகிறார், அதோடு கூட சுய கட்டுப்பாட்டை தருகிறார், சுய ஒழுக்கம். செல்ஃப் டிசிப்ளின் இஸ் எ பெட்டர் டிரான்ஸ்லேஷன் தட் சவுண்ட் மைண்ட். தெளிவான புத்தி அப்படிங்கிறத விட சுய ஒழுக்கத்தோடு வாழ்கிற வாழ்க்கையை கொடுக்கிறார் என்பது தான் சரியான மொழிபெயர்ப்பாக இருக்க முடியும்னு சொல்கிறார். இட் டிஸ்கிரைப்ஸ் எ பர்சன் ஹூ இஸ் சென்சிபிளி மைண்டட் அண்ட் பேலன்ஸ்ட், ஹூ ஹாஸ் ஹிஸ் லைஃப் அண்டர் கண்ட்ரோல். தன்னுடைய வாழ்க்கையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற, புத்திசாலித்தனமாக சிந்திக்கிற, சமநிலையாக நடந்து கொள்கிற ஒரு நபரை குறிக்கிறது. சமநிலை கிறிஸ்தவன் இன்னொரு புஸ்தகம் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இறைவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒன்று சாமியாராக போயிடுவான், இல்லைன்னா இறைவனை தொழுது கொண்டு சாமியாராக தான்டா போவாங்கின்ட்டு இந்த பக்கம் உலகத்துக்குள்ளே போய் சம்பாதிக்கணும், காசு சேர்க்கணும், ஆட்டை பண்ணணும், லஞ்சம் வாங்கணும், ஊழல் பண்ணணும், இப்படி பணத்தின் பின்னாடியே போயிடும். ரெண்டில் சமநிலை கிறிஸ்தவர்கள் என்னென்னா, யார் உங்களை உழைக்க வேண்டாம், யார் உங்களை இந்த உலக வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ வேண்டாம் என்று யார் சொன்னது? என் மகனே என்ன சொல்கிறார்? என் ஆத்துமா வாழ்வதைப் போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, அப்படி தானே ஆண்டவர் சொல்கிறாரு. அப்புறம் ஏன் நீ சாமியார் அவனை யாரையா போச்சு? நான் முழு நேரம் உழைத்துக்கு நீ எவன் கூப்பிட்டது? நீ இருக்கிற இடத்திலே சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கத்தோடு நீ வாழ்ந்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டு. பேச்சில் அல்ல செயலில் நன்றி, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களேன். எப்படி காட்டுவீங்க? உங்களுடைய பயிற்சியோ, உங்களுடைய அனுபவமோ, உங்களுடைய திறமைகளோ அப்படி காட்ட வைக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கும்போது தான் இப்பேற்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் என்று சொல்கிறார். It describes a person who is sensibly minded and balanced, who has his life under control. The Amplified Version reads, calm and well-balanced mind and discipline and self-control. இதே வார்த்தையை தேவன் நமக்கு தெளிந்த புத்தியையும் அப்படின்னு இருக்குது. அந்த வசனத்தை எப்படி எழுதியிருக்காருன்னு, அமைதியான நன்கு சமச்சீரான மனநிலையும் ஒழுக்கமான சுய கட்டுப்பாடுள்ள ஒரு மனதையுமே இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அந்த வசனத்தோட பொருள். When have you experienced a spirit of timidity in your faith? உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய விசுவாசத்திலே எப்பொழுது நீங்கள் ஒரு கூச்சமான ஒரு ஆவியை நீங்கள் பெற்றிருந்தீர்கள்? அதனால் சின்ன பையனாக இருக்கும்போது ஜெபம் பண்ணுன்னா கூச்சமாக இருக்கும், ஆண்டவரை போய் தொழுது கொள்ளணும்னா கூச்சமாக இருக்கும், முழங்கால் போடணும்னா கூச்சமாக இருக்கும். ஆண்டவர் யார்? எப்பேற்பட்ட இறைவன்! எவ்வளவு சக்திகளுக்கு அவர் இருக்கிறது. நீங்கள் கேட்பது அனைத்தையும் கொடுக்கக்கூடிய தேவன். அவருக்கு முன்பாக நாம் அப்படியே நெடுஞ்சாங்கடையாக விழுந்து நம்முடைய நெத்தி தரையில் படும் அளவுக்கு நாம் இறைவனை தொழுது கொள்ள வேண்டும். இன்றைக்கி முழங்கால் போடுறதுக்கே வலிக்குது. முழங்கால் போடுறதுக்கு ஒரு குஷன் போட்டுறான், அப்படியே சேரில் உட்காந்துட்டு தலையை அப்படி குனிஞ்சிட்டாருன்னா அவர் ஜெபம் பண்ணுறாருன்னு அர்த்தம், நிமிர்ந்துட்டாருன்னா ஜெபம் இல்லைன்னு அர்த்தம். நின்றுக்கிட்டு ஜெபம் பண்ணுவாங்க, முழங்கால் போட மாட்டாங்க. அவ்வளவு திமிர், கூச்சம். எதுக்கு கூச்சம்? அப்படி என்ன நம்ம கிழிச்சு விட்டோம், வாழ்க்கையில் வானத்திலேருந்து குதிச்சு விட்டோம், அப்படி என்ன பெருமை நமக்கு இருக்குது? ஒன்றுமே இல்லை. சாதாரண எளிமையான மக்களை பாருங்கள், ரோட்டில் ஒரு கோயிலை பார்த்துட்டாங்க, அப்படியே நெடுஞ்சாங்கடையாக ரோட்டில் விழுந்து இறைவனை கும்பிடுவாங்க. நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படி கிடையாது. படிச்சுட்டாங்கல்ல, அதனால் புத்திசாலித்தனம் தெரியும், அறிவு தெரியும், திறமை தெரியும், அதனால் அடங்காமல் போகிறதுனால ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதில்லை, நிம்மதி இல்லை. கடைசியில் எந்த சாமியை கும்பிட்றோம்னே தெரியாது. இந்த சாமி சரியில்லை, வேறு சாமி எதுவும் உண்டா அப்படின்னு போயிட்டு
வேறு என்னத்தையாவது கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இறைவன் யார் என்று தெரியல, நீ யாருக்கு தேடி வந்திருக்கேன்னு தெரியல, இறைவனுடைய வல்லமைனா என்னன்னு தெரியல, பயந்து நடுங்கி ஒன்றும் புரியாமல் பைத்தியக்காரனாகி அலைகிறாங்க. ஆனால் தேவன் நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறார்? தெளிவான புத்தியை கொடுத்திருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய தூண்டுதல். அந்த விசுவாசத்தோடே நாம் தொடர்ந்து நடை போடுவோம் என்பது தான் இன்றைய தியானம். சரியா?